கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு விசுவாசமும் தெய்வீகம் சுகம் என்ற பாடசாலைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரலோகத்தில் சித்தம் வியாதி இல்லாத வாழ்க்கை, அதே சித்தத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரலோக வாழ்வை பூமியில் வாழ்வீர்களாக என்று வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். வேதம் தெளிவாக சொல்லும் சத்தியம், பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும். பரலோக சித்தம் பூமியில் செய்யப்படுவதற்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில் மானிடனாக வந்தார். அவர் வந்து பரலோக சித்தத்தை தம்முடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தில் வாழ்ந்து காண்பித்தார். அவர் வாழ்ந்த பொழுது வியாதி இல்லாதவராக வாழ்ந்தார். வியாதி உள்ள யாவரையும் சுகமாக்குகிறவராக வாழ்ந்தார். அதாவது தேவ பிள்ளைகள் வியாதியோடு இருக்கக்கூடாது என்பதை மிகவும் தெளிவாக சுவிசேஷம் முழுவதுமாக அதை நாம் பார்க்க முடியும். எந்த ஒரு காரியத்திலும் நாம் விசுவாசத்தினால் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த காரியத்தை குறித்த தேவ சித்தத்தை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த தேவ சித்தத்தை குறித்த சந்தேகம் நமக்கு இருந்தால் நிச்சயமாகவே நாம் இந்த சுகத்தை பெறுவதில் சந்தேகம் உள்ளவர்களாய் இருப்போம். வியாதி இல்லாமல் வாழ்வது தேவனுடைய சித்தம் என்பது மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு உள்ளத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும், அசையாத உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது நான் மறுபடி பிறந்தபடியினால் தேவ ஜீவனில் நான் பிறந்திருக்கிறேன், தேவனுடைய சுபாவத்தில் பிறந்திருக்கிறேன். தேவனுடைய சுபாவம் வியாதி இல்லாத வாழ்க்கை. இது என் பிறப்பின் உரிமை. வியாதி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்வது. ஆனால் இன்று நாம் பார்க்கும் பொழுது இது சபையில் காண்பது அரிதாக இருக்கிறது. ஏன் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். அதை நாம் உடைக்கத்தான் இந்த பாடத்திட்டத்தையே ஆரம்பித்தோம். ஏன் பாருங்க, ரட்சிப்பை குறித்து சபையிலே நூற்றாண்டுகளாக போதிக்கப்பட்டபடினால் விசுவாசத்தினால் நீதிமான் என்ற ரட்சிப்பை பெற்றார்கள். ஆனால் தெய்வீக சுகத்தை குறித்து போதிக்கப்படவில்லை. ஆகவே இன்னும் தேவ பிள்ளைகள் மத்தியிலே எப்படி எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார், அப்படித்தானே சொல்றாரு. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எல்லாரும் சத்தியத்தை அறிய அடையவும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதே மாதிரி எல்லாரும் குணமாயிருக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். 3 யோவான் 2ஆம் வசனம் சொல்றாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு என்று சொல்வதை பார்க்கிறோம். தழும்புகளால் குணம் மானீர்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதி இல்லாத வாழ்க்கை தேவனுடைய சித்தம் என்பதை அங்கு வேதம் தெளிவாய் சொல்லுவதை பார்க்கிறோம். தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை அறிய வேண்டும். தேவ சித்தத்தை எந்தவித சந்தேகமே இல்லாமல், திரும்பவும் சொல்றேன், அந்த விசுவாசத்துல கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்தின் டெபினிஷன் என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும். என்ன? காணப்படாவிட்டாலும் அது நிச்சயம் தேவ வார்த்தை சொல்லுகிறபடினால், அது தேவ சித்தமாய் இருக்கிறபடினால், அதுவே என் நம்பிக்கையின் விசுவாசத்தின் அஸ்திபாரம் என்ற இடத்திலே நாம் காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால்தான் இந்த இருதயத்தில் இந்த வார்த்தை பதிந்து
அந்த விசுவாசம் பெற்று அந்த சுகத்தில் வாழ முடியும். அப்போ வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தின் விசுவாசம் என்னவாக இருக்க வேண்டும்? நான் வியாதி படமாட்டேன், வியாதிக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது, அப்படிதானே? சுகத்திற்கும் சுகவீன நான் சுகவான், நான் சுகம். ஏன்? கிறிஸ்துவே என் சுகமானார். அது இருதயத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். அந்த உறுதி வந்தால்தான், அந்த விசுவாசம் வரும் பொழுதுதான் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். எந்த பகுதியாயிருந்தாலும், எந்த பகுதியாயிருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்தோமானால், அங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் சொல்றாரு, எதையாவது அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அதை அவர் நமக்கு தருகிறார் என்பதே அவரை குறித்த தைரியம், கான்பிடன்ஸ், அப்படிதானே? விசுவாசம் கூட சொல்லலாம், அல்லது கன்விக்ஷன், அப்படிதானே? அதாவது தேவனை குறித்த நமக்கு ஒரு விசுவாசமானது, அந்த உறுதி எப்போ வருமா? எதையாவது தேவ சித்தத்தின்படி நான் விசுவாசித்தால் அது உண்டாகும் என்று நாம் விசுவாசிக்க முடியும். மார்க் 11:23-24 வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்றாரு? சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். அண்டர்லைன் தி வேர்ட், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான். 24 அவர் என்ன சொல்லுகிறாரு? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகளுக்கு உண்டாயிருக்கும். ஒருவேளை பெறுவேன், ஒருவேளை நாளைக்கு கொடுப்பாரு, இல்ல அடுத்த மாசம் கொடுப்பாரு, அடுத்த மணி நேரம் கூட இல்ல, ஜெபிக்கும் பொழுதே அந்த விசுவாசம் இருதயத்தில் இருக்க வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை குணமாக்கும். யாக்கோபு 5:14 அவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ எது குணமாக்குகிறது? இங்க 11:24 பார்த்துட்டோம் ஜெபம், இங்க 5:14 பார்க்கிறோம் யாக்கோபுல ஜெபம். ஜெபம் குணமாக்குவதில்லை, விசுவாசமே சுகத்தை, விசுவாசம் உள்ள ஜெபிக்கும் போதே பெற்று கொண்டேன் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். நான் நல்லாயிடுவேன், சுகமாகிடுவேன் அப்படின்னு விசுவாசத்துல ஜெபித்தோம் என்றால் அது விசுவாசம் அல்ல. அப்ப என்ன பண்றோம்? அங்க அவிசுவாசம் கலந்திருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தத்தை சார்ந்து தேவன் இப்படி சொல்லுகிறபடியால் அப்படித்தான் என்று விசுவாசிப்பதுதான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ அந்த நிச்சயம் நமக்கு வர வேண்டுமானால் நம்முடைய கண்கள் ஒரு காரியத்தின் மேல் பதிக்கப்பட வேண்டும். அதுதான் இப்ப சொன்ன தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவது தேவனுடைய வார்த்தை. தேவ சித்தம், தேவ விருப்பம், அப்படிதானே? தேவனுடைய ஆசை, தேவனுடைய எண்ணம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய விசுவாசத்துக்கு ஆதாரம் தேவனுடைய சித்தம், அதாவது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தையில் கண்கள் பதிக்கப்பட்டிருந்தால் விசுவாசம் எந்தவித அவிசுவாசம் கலவாதபடி காணப்படும். அங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஞானத்தில் குறைவுள்ளவன் கேட்க கடவன், அவன் எவ்வளவாகிலும் சந்தேகமின்றி கேட்க கடவன். விடுதன அதை எடுத்து நான் வாசித்துறேன், நீங்களும் கொஞ்சம் எடுங்க. இதெல்லாம் கொஞ்சம்
இருதயத்தில் ஆழமாக நமக்கு போக வேண்டிய வார்த்தைகளாய் இருக்கிறபடினால 6ஆம் வசனம், அவன் எவ்வளவாகிலும் 5லிருந்து படிக்கிறேன். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் ஹீலிங். ஒருவன் சுகத்திலோ ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பதிலோ, வேதத்தில் எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கிறது, குறைவு இருந்தால் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் தள்ளாதவர், கடிந்து கொள்ளாதவர், மிகுந்த தயவு உள்ளவர், அப்படிதானே? கிருபை பாராட்டுபவர், அவரிடத்தில் கேட்க வேண்டும், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த கேட்பதை தான் அங்க என்ன சொல்றாரு? 11:24 பெற்று கொண்டோம் என்ற விசுவாசத்தில். 11:23 என்ன சொல்றாரு? மார்க் 11:24, மார்க் 11:23 எவ்வளவேனும் அங்க சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு அவன் சொன்னபடியாகும் என்று சொல்லுகிறார். எங்கேயும் அதேதான் சொல்றாரு. அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்க கடவன், கேட்க கடவன். அந்த விசுவாசம் இல்லாமல் சந்தேகம் கலந்து அவன் எப்படியா காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் இருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருக்க கடவன் என்று சொல்லுகிறார். இது கேட்டதுமே எல்லாருக்கும் கொஞ்சம் சோர்வு தான் உண்டாகும். இது எப்படி பிரதர் சொல்றதுக்கு ஈஸியா இருக்குது, ஆனா நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக பெற்றுக்கொண்டோம். விசேஷமாக இப்பொழுது சுகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். சுகத்தை பெறுவதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவர்தாமே என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்தார். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று சொல்லுகிறார். ஏத்தருக்கு வரப்பண்ணின வியாதியை உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறார். உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார். உன்னதமான தேவனை உனக்கு தாபரமாக தங்கும் ஸ்தலமாக நீ தெரிந்து கொண்டபடியால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த வார்த்தை எல்லாம் எதை காண்பிக்கிறது? தேவனுடைய மனதை, விருப்பத்தை, சித்தத்தை தெளிவாய் காண்பிக்கிறது. இந்த தேவ சித்தத்தை நாம் அறிந்தோமானால் அந்த சந்தேகம் இல்லாத விசுவாசத்தில் காணப்படுவோம். இப்போ இந்த சந்தேகம் உள்ள விசுவாசத்துக்கு காரணம் எல்லாம், தேவன் குணமாக்குகிறவர், எல்லாருமே ஒத்துக்கொள்ளுவாங்க. கடவுள் என்றால் அவர் குணமாக்க முடியும், குணமாக்குபவர் என்று. ஆனால் எனக்கு குணமாக்க தேவனுடைய சித்தமா? அதுதான் அங்க ஒரு கேள்வி. அங்க மத்தேயு 8:1-2 அங்க வருகிறான்ல ஒரு குஷ்டரோகி, உமக்கு சித்தமானால், இந்த கேள்விதான் இருக்குது. ஆனா அங்க ஆண்டவருக்கு ரொம்ப கிளியரா சொல்ல, சித்தம் உண்டு சுத்தமாக என்று தன் கைகளை வைத்து அவனை சுத்தமாக்குவதை பார்க்கிறோம். ஆண்டவரால ஒரு இது கூட இல்லை, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று உங்களை பார்த்து என்னை பார்த்து இன்றும் சொல்லுகிறார். அந்த வினாடியிலே அவன் சுகமானான். தேவ சித்தத்தை அவன் கேட்டபடியினால் அவனுக்கு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசமே அவனுக்கு சுகத்தை தந்தது. அதனாலதான் ஆண்டவர் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க, எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும், கேட்கும் பொழுதே பெற்று கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். இதுதான். இது எப்படி முடியும்? ஆனா சாதாரணமா பாத்தீங்கன்னா மனிதனுடைய பாவம்
ஐம்புலன் உணர்வினால் வாழ்ந்து பழகினபடியால் சுகத்தை சரீர கண்களால் கண்ட பின்பு பெற்றதாக ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் பெறுவதற்கு முன்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதற்கு காரணம், அவன் ஐம்புலன் அறிவினால் நடத்தப்படுகிற மனிதன். மறுபடியும் பிறந்த விசுவாசி மறுபடியும் பிறந்த நாளிலே புது சிருஷ்டியானபடியால் அவன் ஐம்புலன் அறிவினால் அல்ல, ஆவியினால் நடத்தப்படுகிறான். அதாவது தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிறான், விசுவாசத்தினால் நடத்தப்படுகிறான். இப்பொழுது இந்த தெய்வீக சுகம் வேதவசனம் சொல்லுவது காணப்படாத மண்டலத்தில் இருக்கிறது. காண்கிற மண்டலத்தில் இருப்பது வியாதியுள்ள வாழ்க்கை. காணப்படாத மண்டலத்தில் இருப்பது வியாதி இல்லாத வாழ்க்கை. எப்படி சொல்றீங்க பிரதர்? வேதவசனம் சொல்லுது. அதை நான் பார்க்க முடியல இந்த ஐம்புலன் அறிவினால. ஆவிக்குரியவைகளை ஆவியால் தான் அறிய முடியும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அந்த 9ல சொல்லிட்டு 10-11 அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினது வியாதி இல்லாத வாழ்க்கை. எப்படி பிரதர் சொல்றீங்க? வேதம் சொல்லுது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் காலம் நிறைவேறின போது, கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல தானே சொல்றாரு, அவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவராக வந்து நமக்கு பரிகாரமாக, பரிகாரத்துல எல்லாமே அடங்கி இருக்கு. இப்ப நான் ஒன்னதான் போக்கஸ் பண்றேன். எது? வியாதியில் இருந்து சுகமாக்குகிற பரிகாரமாக அவர் சிலுவைக்கு சென்றார். அவர் சிலுவைக்கு சென்று பரிகாரம் முடிந்தது என்று சொன்னார். அவர் பட்ட காயங்களால் குணமானீர்கள், அவர்தாமே நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு வேதனைகளையும் நோய்களையும் சுமந்தார் என்று வேதம் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ அந்த பரிகாரம் வேதவசனம் சொல்லுகிறபடியால் அது தேவ சித்தம். ஆண்டவர் அங்க சொல்றாரு யோவான் 6:29, தேவனுடைய சித்தத்தை செய்யவே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ அது மாத்திரமா சொல்றாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூரணப்பட வந்தேன் என்றார். அங்க யோவான் 12:34 பாத்துங்க, அநேகரை மீட்கும் பொருளாக, அப்படிதானே சொல்றாரு. ரொம்ப முக்கியமான வசனம். இந்த பரிகாரம் என்று சொல்லும் பொழுது அதை நாம் பார்த்து விட்டு தான் சொல்ல வேண்டும். அவருடைய வாயிலேயே சொல்றாரு, தான் வந்த நோக்கம் தன்னை பரிகாரமாக சிலுவையிலே ஒப்பு கொடுப்பதற்கு வந்தேன் என்று அவர் சொல்லுவதை அங்க பார்க்கிறோம். அங்க என்ன சொல்றார் பாருங்க, 24 சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆள் மிகுந்த கனியை கொடுக்கும். அதை தவிர்த்து என்ன சொல்றார் பாருங்க, அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுவார். நான் அதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. He came to offer him as ransom. அப்படின்னு என்ன? நாம் அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் அழியாத மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். அங்கேயும் ஆங்கிலத்துல ரான்சம், அதாவது பரிகாரமாக, மீட்கும் பொருளாக நம்மை வியாதியுள்ள வாழ்க்கையில் இருந்து வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு மீட்கும் பொருளாக அவருடைய ரத்தமே
அவருடைய ஜீவனே கொடுக்கப்பட்டது என்று சொல்வதை பார்க்கிறோம். மனுஷகுமாரன் எதற்கு வந்தாராம்? தம் ஜீவனை கொடுக்கவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்க, டு ransom many. அந்த மீட்கும் ஆங்கிலத்தில் ransom-ன்றாங்க. அப்படிதானே? ஒரு கிரயம் கொடுத்து அதை நமக்கு சம்பாதித்து தருகிறார். அந்த கிரயம் செலுத்தப்படவில்லை என்றால் நாம் இன்னும் பாவம் வியாதியின் அடிமையில் தான் இருப்போம். ஆனால் இப்பொழுது கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது. அப்படிதானே? ஆகவே நம்ம என்னதான் பண்றோம்? கலிகூற வேண்டியது ஒண்ணுதான் நம்முடைய வேலை. ஏன்? வியாதிக்கான காரணம் பாவம். பாவத்திற்கான தண்டனை இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்க. ஏன்? அவர் ஏற்றுக்கொண்டார். உங்கள் ஆக்கினை முடிந்தது, வியாதியின் காலம் முடிந்தது என்ற நற்செய்தியை சொல்லுங்கள். இதுதான் வேதம் நம்மில் எதிர்பார்ப்பது. நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்? சந்தேகப்படாமல், எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் இந்த 2 இடத்திலுமே பார்த்துட்டோம். அந்த எவ்வளவாக ஏன் அப்படி சந்தேகப்பட்டா பெற முடியும்? அதுதான் நீங்க பிரச்சனையே. சந்தேகமே இல்லாத விசுவாசம் கொஞ்சம் கஷ்டம் பிரதர்ன்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகம் மெகுதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என் சுமை. அப்படிதானே? இட் இஸ் லைட் அண்ட் ஈஸின்றாரு. அது ரொம்ப ஈஸி என்று சொல்லுகிறார். ஆனா இதற்கு தேவையெல்லாம் இந்த சுகத்திற்கான ஆதாரம். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இந்த வியாதி இல்லாத வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவரக வாழ்க்கை. பரலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை பூமியில் வாழ்வது. இது தேவனுடைய திட்டம். ஆதி முதல் ஆதியாகமம் 1:26-28 சொல்லிடுறார் மனுஷனை குறித்து அவருடைய நோக்கம் என்னன்னு. ஆனா அதை ஆதாம் இழந்து போனபடியால் அதை மீட்கவே திரும்பவும் மனுஷகுமாரன் வந்தார். மீட்கும் பொருளாக தம்மை கொடுக்கிறார். அப்ப பாருங்க, அந்த பாவ நிவாரணத்தில் வியாதியின் நிவாரணமும் அடங்கி இருக்கிறது என்பதை தான் ஏசாயா 53:4-5 மத்தேயு 8:16-17 நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 8:16 பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லிடுறாரு. காரணம் என்ன? வியாதி இல்லாமல் நாம் வாழ வேண்டுமானால் அதற்கு ஒரே காரணம் இந்த நிவாரணம். இயேசு சிலுவை செய்தாரே அந்த நிவாரணம் அல்லது பரிகாரம். அததான் அங்க சொல்றாரு பாருங்க. 8:16 என்ன சொல்றாரு? தமது வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அண்டர்லைன். எல்லாரையும் சொஸ்தம். ஒருத்தரை கூட தள்ளவில்லை. நீ பெரிய பாவிடா, நீ பண்ண அக்கிரமத்துக்கு நீ இது பண்ணணும், நீ போய் உன் பாவத்தை அறிக்கையிட்டு ஒப்புரவாயிட்டு வா, அப்புறம்தான் அப்படி சொல்லல. அவன் யாரா இருந்தாலும் விசுவாசத்தோடு அவரிடத்தில் வரும் பொழுது அவர் சுகமாக்கினதை பார்க்கிறோம். அங்க என்ன சொல்றார் பாருங்க, எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். நோ எக்ஸெப்ஷன். அப்ப அவருடைய சித்தம் என்ன? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது போல எல்லா மனிதரும் வியாதி இல்லாமல் வாழ வேண்டும். இதுல எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, இதற்கு காரணம் என்ன என்று. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி. அங்க என்ன சொல்லப்பட்டது? ஏசாயா 53
அதுதான் அடுத்த வசனத்துல சொல்றாரு. 8:17 அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். இது என காண்பிக்கிறது? பரிகாரமாக இயேசு எனக்காக பரிகாரமானார், பலியானார். He became my atonement. He became my substitute. அந்த பரிகாரத்தினாலேதான் எல்லாருமே குணமானார்கள் என்று சொல்லுகிறார். அங்க தீர்க்கதரிசி சொன்னது, இயேசு எப்படி பாவத்தை நீக்கும் பரிகாரமாய் இருக்கிறாரோ அப்படியே அந்த பரிகாரத்தின் மூலமாக சாபம், சாபத்தில் உள்ள வியாதி, தரித்திரம் இவைகளை எல்லாம் விலக்கி நாம் ஒரு பரிபூரண வாழ்க்கை, சுக வாழ்க்கை வாழ்வது அவருடைய விருப்பமாய் இருந்தபடியால் அவர் தம்மையே பரிகாரமாக கொடுக்கிறார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி மாத்திரமல்ல, வியாதியையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. பழைய உடன்படிக்கையிலே பார்க்கும் பொழுது அங்கு பரிகாரத்தை பத்தி 14:15 சொல்லும் பொழுது ஆட்டுக்குட்டி தான் அங்க லிட்டரலா சொல்லப்படுகிறது. இங்க தேவ குமாரனே அந்த ஆட்டுக்குட்டியாக பாவத்திற்கு 16ஆம் அதிகாரத்துல சொல்ற மாதிரி 14:5 அந்த வியாதிகளுக்கு எஸ்பெஷலி அபவுட் லெப்ரசியை பத்தி நம்ம படிக்கலாம். அப்போ பரிகாரம் அங்கு ரத்தம் சிந்தப்படுகிறது, ஒரு ஆடு பலியாக செலுத்தப்படுகிறது. அதையதான் இங்கு நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு பாவத்தை நீக்கினது போல வியாதியை நீக்கினார். ஆகவே இயேசு சுகமாக்கினார். நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே பாருங்களேன், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு பாருங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். சகல காரணம் என்ன? அதுதான் இங்க சொல்றாரு. 8:17 சொல்றாரு, பாக்குறோம். எல்லாரும் சுகமாயின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசினால் சொன்னது நிறைவேறும்படி என்ன சொன்னாரு? இயேசு பரிகார பலியாக சிலுவையிலே செலுத்தப்படுவார். அது நிறைவேறும்படி அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்டவர். அது அவருக்கு தெரியும். அவர் அன்று எல்லாரையும் சுகமாக்கினார்னா நோ மெரிட் அட் ஆல். வந்த ஒருத்தனுக்கு கூட தகுதி கிடையாது, ஒருத்தனுக்கும் தகுதி கிடையாது. ஆனா தகுதி படுத்தினது இயேசு கிறிஸ்துவின் பரிகார பலி. அததான் அங்க சொல்றாரு. ஆகவேதான் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அதேதான் 8:16 பார்த்துட்டோம். 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இது மனதில் எல்லாரையும்னா என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்பட சித்தமுள்ளவராய் இருப்பது போல எல்லோரும் சுகமுள்ளவராய் இருக்க சித்தமாய் இருந்தபடியால் எல்லாருக்காகவும் பாவத்தின் பரிகாரமானபடி வியாதி இல்லாத சுகத்திற்கு பரிகாரமாக அவர் பரிகார பலியானார், பரிகாரமானார். He became our atonement. அதுதான் சொல்றாரு. இங்க 9ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க, அங்கேயும் அதை சொல்வதை பார்க்கலாம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனத்துல வார்த்தையினாலே துரத்தி, அது 8, திருப்பியும் 9லயும் அதை பார்க்கலாம். 35ஆம் வசனத்துல பாருங்க. சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜபாலயங்களில் உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும்
சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை ஏன் சொஸ்தமாக்கினார்? எஸ்ஐயா 53:4-5 சொல்லப்படுகிறது. அததான் அங்க 8:17 சொல்றாரு. மத்தேயு ஆவியானவர் மூலமாக அதை எழுதுகிறார். இயேசு பரிகாரமாக தம்மை செலுத்தினபடியால் தான் அங்கு கூற வழியா இறக்கின திமிருவாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இங்கே அதேதான். அவர் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கத்தான் பரிகாரமாக உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆனபடியால் அவர்கள் எல்லாரையும் எல்லா நோய்களையும் எல்லா வியாதி சகல வியாதி நோய்களை நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று சொல்லுகிறார். அப்புறம் பாருங்க, அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா அங்க அவர் சொல்லுவதை பார்க்கலாம். ஆ 15ஆம் வசனம், அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கினார். திரளான ஜனங்களுக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லோரையும் அவர் சொஸ்தமாக்கினார். ஏங்க? பரிகாரம் நன்றாக இருதயத்துல பதிய வேண்டியது. It is my legal right to be healed, to live without sickness free, all because of that one atonement. அந்த ஒரே பரிகார பலியினாலே வியாதி இல்லாத தெய்வீக சுகத்தில் வாழ்வது சட்டபூர்வமான எனது உரிமை. இஸ் லீகல் ரைட். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாளில சுகமாக்குவது நியாயம்தான் அப்படின்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார். ஒரே காரணம் அதுதான். எல்லாரையும் எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் அவர் பரிகாரமான பலியிலே தேவ சித்தத்தை காண்பிக்கிறார். அநேகருக்காக அநேகரை வியாதியிலிருந்து மீட்கும் பொருளாக என்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்தது போல வியாதிகளையும் நோய்களையும் சுமந்து ஏற்று கொண்டார் என்று வேதம் சொல்லுவது. எல்லாரும் வியாதி இல்லாத சுகமான, அப்ப பாருங்க, சுகத்தின் வாழ்வதற்கு காரணமும் பரிகாரம். இட் இஸ் a லீகல் பேசிஸ். நான் சுகத்தில் வாழ்வதற்கு காரணம் அது தேவ சித்தம், அது தேவனுடைய திட்டம், அதற்கான பரிகாரமும் செலுத்தப்பட்டு விட்டது. அதனாலதாங்க எல்லாரையும் சுகமாக்கினார் என்று வாசிக்கிறோம். 12க்கு அப்புறம் 14 அதை பார்க்கலாம். 14 பாத்தீங்கன்னா கடைசியில முடியும். அதுக்கு முன்னாலேயும் ஒரு தடவை சொல்றாரு 14ல. 14 பாருங்க, 14 திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி வியாதியாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஒரு இடத்துல கூட வியாதியுள்ளவனை பார்த்து சொஸ்தமாகாமல் போகல. அதே அந்த அதிகாரம் முடியும் போது பாருங்க, அந்த 14ஆம் அதிகாரம் முடியும் போது என்ன பண்றாரு பாருங்க, கடைசி அந்த வசனம் பாருங்க, அவருடைய வஸ்திரத்தின் அது முந்தின வசனம் பாருங்க, அந்த ஜனங்க அவரை பற்றி கேள்விப்பட்டு அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லா பிணியாளிகரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடும்படி உத்தரவாகும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அங்க 14 வசனத்திலும் அப்படித்தான் சொல்றாரு, இங்கேயும் சொஸ்தமாக்கினார் என்று தான் சொல்லுகிறார். திருப்பி 15:30க்கு வாங்க.
அங்க அவர் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது சப்பானிகள், குருடர்கள், ஊமையர், ஊனர் அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். யார்? சப்பானிகளை சொஸ்தமாக்கினார், குருடர்களை சொஸ்தமாக்கினார், ஊமையர்களை சொஸ்தமாக்கினார், பலவிதமான ஊனம் உள்ளவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லுகிறார். அதுதான் அர்த்த வசனத்துல சொல்றார் பாருங்க. ஆச்சரியப்பட்டு, ஏன்? நோ எக்ஸெப்ஷன், ஃபார் ஆல் டிசீஸ். இதற்கெல்லாம் ஆதாரம் என்ன சொல்லுகிறார்? அங்க 8:17 அந்த பரிகாரம் பலி செலுத்தப்பட்ட ஒரே காரணம், இயேசு குணமாக்கும் ஊழியம் செய்ததற்கு காரணம் என்ன? அவர் தேவகுமாரன் செய்தார் பிரதர் இல்ல. அவர் உங்களை மாறி என்ன மாறி மனுஷனாக வந்தார். தெய்வத்துவத்தை எல்லாம் எடுத்து வச்சிட்டாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களை வாசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் நம்முடைய சாயலை எடுத்துக்கொண்டார். எதற்கு? நம்முடைய பிரதிநிதி பரிகாரமாக தம்மை செலுத்துவதற்கு. அவர் ஒரு ஆதாரத்தினால்தான் அதை சுகமாக்கினார். அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. என்ன வெளிப்பாடு? தான் பரிகாரம் என்ற வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாடிலே அவர் இங்க சொஸ்தமாக்குவதை நாம் பார்க்கலாம். பார்த்துக்கொண்டே போலாம். 21ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க. 14ஆம் வசனத்துல சொல்றாரு, குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். இது மாத்திரமா? கடைசியில கெத்செமனேல பாருங்க. கடைசி ஐயா காட்டி கொடுக்கணும் வந்துட்டான். அவருடைய எதிராளிகள்லாம் இவரை பிடிச்சி நீங்க 1-2 முடிச்சு காமிச்சிரும் வந்து நிக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு தேவனுடைய திட்டம் தெரியும். இவங்களுக்கு தேவ சித்தமும் தெரியாது, திட்டமும் தெரியாது. தாங்க ஏதோ பண்ண போறோம்னு நினைச்சிட்டு வரானுங்க. அப்போ அங்க லூக்கா 22ஆம் அதிகாரத்துல பாருங்க. ஆ 50ஆம் வசனம் பாருங்க. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலதுகார வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டும் நிறுத்து என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தமாக்கினார். அவன் காப்பம் பாருங்க. Until he went to the cross, he was doing one business. என்ன? healing all sickness. எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லா வியாதியையும் சொஸ்தமாக்கினார். ஏன்? அந்த சிலுவையின் பரிகாரம் என்ற ஒரே காரணத்தினால். தேவனுடைய சித்தம் இயேசு சிலுவையில் பரிகாரமாய் செலுத்தப்பட்டபடியால் எப்படி பாவங்கள் நீக்கி நீதிமானாக அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டாரோ, அந்த வேளையிலே அவருடைய பிள்ளைகள், அவருடைய சுபாவத்தை பெற்றவர்கள், வியாதி இல்லாமல், சாபம் இல்லாமல், எந்த குறைவே இல்லாமல். அப்படின்னா என்னங்க? தேவனுடைய சுபாவம் என்னங்க? அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அந்த வித்தினால் பிறந்த குமாரன் எப்படி இருப்பான்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வியாதி இல்லாத வாழ்க்கைதான் வாழ்வான். அதற்குதான் இந்த பரிகாரத்தை செலுத்துகிறார். இந்த பரிகாரத்தை சார்ந்துதான் நான் என்ன சொல்றேன், நீங்களும் நானும் அவரிடத்தில் சுகத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், சுகத்தை கேட்கும் பொழுது பெற்றுக்கொண்டோம், எந்த சந்தேகமே இல்லை, அந்த இடத்திற்கு வர முடியும். எப்படி? இந்த பரிகாரத்தை குறித்த வெளிப்பாட்டு அறிவு இருதயத்தில் வரும் பொழுது. ஒரே முறை எக்காலத்துக்கும் தம்மை பலியிட்டபடினால் என்ன பண்ணார்? என்றென்றுமாய் நம்மை பூரண சுகமாக்கினார். Forever is made us perfect, healthy, whole, forever. என்றென்றுமாய் நம்மை பூரணமாக்கி விட்டார். ஒரே காரணம் அதுதான். அங்க எபிரேயர் 10:14 சொல்றார். ஒரே முறை காலத்துக்கும் எல்லாருக்காகவும் தம்மையே பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தபடியால்
எல்லாரையும் பாவங்களை நீக்கி நீதிமானாக்கினது போல வியாதி நீக்கி, சாபம் நீக்கி, சாதாரண வாழ்க்கை நீக்கி அசாதாரண வாழ்க்கை பூரணப்படுத்தினான். என்னங்க அசாதாரண வாழ்க்கை? வியாதி இல்லாத தேவரக வாழ்க்கை வாழ்கிறவளாக மாற்ற அவர் ஒரு மாபெரும் கிரயத்தை செலுத்தினார். அந்த கிரயம் செலுத்தப்பட்ட ஒரே காரணம், அந்த சட்டபூர்வமான காரணம், லீகல் ரைட் ஃபார் மீ டு லிவ் வித்வுட் சிக்னஸ். அப்போ என் சரீரத்தில் இருக்கிற காரணம் என்ன? சட்டபூர்வமாக கிரயம் எனக்கு செலுத்தப்பட்டதை நான் இன்னும் அறியவில்லை. அந்த பரிகாரம் செலுத்தப்பட்டபடியால் எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். வாட்ஸ் மை பிரிவிலேஜ்? வாட் இஸ் மை பொசிஷன்? ஆல் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் சாக்ரிஃபைஸ். அதை நாம் இன்னும் வெளிப்பாடாக தியானித்து அறியவில்லை. அது இருதயத்தில் தியானித்து அறிந்தோமானா, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையானதெல்லாம் இந்த ஒரே பரிகாரத்தால் இயேசு செய்து முடித்து முடிந்தது என்றார். நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறார். இட்ஸ் டன். அப்ப பாருங்க, ஒரே காரணம் தான், நம்முடைய அறியாமைதான் வாழ்வதற்கு காரணம், வியாதியில் வாழ்வதற்கு. வேதத்தை தியானித்து தேவ சித்தத்தை அறிந்தோமானால் பரிகாரமாக இயேசு செலுத்தப்பட்டு விட்டார். காரணத்தையும் அறிவோம். இந்த தேவ சித்தத்திற்கு காரணம் பரிகாரம். தேவ சித்தம் எல்லோரும் எல்லாவது வியாதியில் இருந்து விடுதலையாகி சுகமாக வாழ வேண்டும். அப்படிதானே லூக்கா 10:38 என்ன சொல்றாரு? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் வியாதியில் அகப்பட்ட அவர் நன்மை செய்கிறவராய் வியாதியில் அகப்பட்ட அனைவரையும் அப்படிதானே சுகமாக்குகிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரனா வியாதி என்ற பிசாசில் அகப்பட்ட அனைவரையும் அனைவரையும், ஆல், நோ எக்ஸெப்ஷன், எல்லாரையும் சுகமாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். அந்த எல்லாரிலும் நீங்களும் நானும் இருக்காங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நம்ம பார்க்க வேண்டியதை பார்க்காமல் தவறானதை பார்க்கிறபடியால் இன்னைக்கு அந்த சுகத்துல வாழல. அதுதான் விசுவாசம் எப்படி வருகிறது? கேட்பதினால் பார்ப்பதினால் வருகிறது. எதை பார்க்கிறோம் அதுதான் நாங்க நம்ம நீதிமொழிகள் 4:20-29 அது உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, காதுகளை விட்டு பிரியாதிருப்பதாக, அங்க யோசுவா 1:8 வாயை விட்டு பிரியாதிருப்பதாக சொல்வதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம போக்கஸ் எல்லாம் பரிகாரத்து மேல இல்லாம நம்முடைய சூழ்நிலை மேல இருக்கிறது. அந்த பரிகாரத்து மேல இருந்தா வியாதி இல்லாத வாழ்க்கை தான் வாழுவோம். இந்த பரிகாரத்தை பழைய உடன்படிக்கையிலேயே அவர் செய்யறத நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் 107ஆம் சங்கீதத்துல வியாதியோடு வாழ்பவர்களை முட்டாள்கள்னு சொல்லிடுறாரு. அவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ரொவிஷன், ஆண்டவர் அவங்களுக்கு வியாதி இல்லாம உடன்படிக்கையில இந்த ஆடு மாடு பலிகளினாலே பாவங்கள் நீக்கப்பட்டு சுகமாக வாழ்கிற, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற ஒரு பாக்கியத்தை தந்திருந்தார். அத தம்முடைய வார்த்தையினால அவங்களுக்கு அனுப்பினாரு. ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு அவங்களுக்கும், அப்படிதானே? ஆதியாகமம் 15:25-26 சொல்றாரு, 23:25 சொல்றாரு, உபாகம் 7:14-15 சொல்றாரு. இந்த மாதிரி வார்த்தையை அனுப்புகிறாரு. ஆனா அவங்க வார்த்தையை விசுவாசிக்கல. அந்த வார்த்தை எல்லாத்திற்கும் ஆதாரமே அந்த பரிகார பலிதான்றத அங்க பாக்குறோம். அதேதான் இங்கேயும் நம்ம பரிகார பலியை பார்க்கணும்னா அந்த என்னாகமத்துல ஒரு வசனம் நான் எடுத்து படிக்கிறேன். ஐ திங்க் 21 இருக்கும்னு நினைக்கிறேன். வனாந்திரத்துல அவங்க முறுமுறுக்குறாங்க.
என்ன ஆயிடுச்சு? விஷப்பாம்பு வந்து அவங்கள கடிக்குது. அப்ப எல்லாம் டப்பு டப்புன்னு உழுந்து சாவுறாங்க. 26ஆம் அதிகாரம். அவங்க முழுமுறுத்தனால அநேகர் செத்தார்கள்னு 6ஆம் வசனத்த பார்க்கிறோம். கடித்ததினால. அப்போ ஆண்டவரை நோக்கி எங்களுக்கு ஐயா காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்ணும்படி மோசே கிட்ட வராங்க. அப்போ மோசே விண்ணப்பம் பண்ணுகிறான். ம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி 8ஆம் வசனம், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை உருவத்தை செய்து அதை கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். அங்க ஒரு பரிகாரத்தை சொல்றாரு. இது நிழலாட்டமாக அவர் சிலுவையில செய்யப்பட்டத அவங்களுக்கு அதை காண்பிக்கிறார். அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. ஒருவனை சர்ப்பம் கடித்த போது அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அதை பார்த்து ஒருத்தன் கூட சாக மாட்டான். ஆனா அதை பார்க்கலன்னா சாவான். ஆண்டவர் சொல்லிட்டார். இன்னைக்கு அதேதான். உங்க பரிகாரத்தை பார்க்க மாட்டேன்றீங்க. அதுதான் பிரச்சனையே. ஆண்டவரே இதை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. யோவானுக்கு வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அங்க நிக்கதேமுட்ட சொல்லும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுவதை நாம் அங்க பார்க்கிறோம். 14ஆம் வசனம், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல, இப்ப வாசனம்ல 21:8 மோசே மூலமாக மனுஷகுமாரனும், அப்படிதானே, மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, அங்க என்ன சொன்னாரு? எவனோ, கடிக்கப்பட்டவன் எவனோ விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். அது எப்படி அதை பார்த்தா நல்லாயிடும்? பொட்டு போட்டுன்னு சாவறானே, நான் தான் பார்த்துட்டே இருக்கேனே. இதை நோக்கி பார்த்த அப்படி யோசித்தானா நடக்காது. ஏன்? அவன் அதை பார்த்துட்டு இருப்பான். சாகிறத பார்க்கறான், சர்ப்பம் கடிக்கிறத பார்க்கறான். ஐயோ கடிச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, நேத்து அவனுக்கு அப்படியாச்சு, இன்னைக்கு இப்படியா அந்த. ஆனா அங்க என்ன சொல்றாரு? நீ அதெல்லாம் பார்க்காதன்னு. ஆனா அவங்க பார்க்கல, பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 3:14 உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும், விசுவாசிக்கிறவன் எவனோ. ஐயா அங்க மறிக்காம பிழைக்கணும்ன்றாரு. இங்க வேற வார்த்தை, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. ஐயா வெறும் வியாதி நீங்கி சுகம் அல்ல, பரிபூரண தேவ வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புத ரக வாழ்க்கை. அது செழிப்பா? ஏராளம் தாராளம். பொருளா? ஏராளம் தாராளம். பரிசுத்தமா? எல்லாம் ஏராளம் தாராளம். ஒருவனுக்கும் ஒன்றிலும் குறைவில்லை, எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய், பரிபூரணம் உள்ளவாய். எப்பொழுது அந்த இடத்துக்கு கொண்டு வரும்படி அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவரும் கெட்டு போகாமல் அடையும்படி அவர் அந்த பரிகாரமாக அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் 12ஆம் அதிகாரத்திலும் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு? 32ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, எல்லோரையும் பாருங்க, அவர் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல பரிகாரமாக உயர்த்தப்படும் பொழுது எல்லாருடைய பாவங்களும் நீக்கி எல்லோரும் அவரோடு ஒன்றாவார்கள் என்று சொல்லுகிறார். எதற்கு? அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது என்று சொல்லுகிற ஒரு பாக்கியத்திற்கு நம்மை கொண்டு வரும் இடமாக சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஜனங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஆண்டவர் சொல்றாரு பரிகாரத்தை பாருடான்றார். ஆனா இவங்க பார்க்கிறது என்ன? தங்களுடைய வியாதிய பார்க்கிறாங்க, மற்றவர்களுக்கு நடந்த சம்பவங்களை பார்க்கிறாங்க. எதை பார்க்கணுமோ அதை பார்க்கல. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாத சிலுவையில் நடந்த பரிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த சாதாரண சுகம் அல்ல, தேவ சுகத்தில் நாம் வாழ்வோம்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க அவருடைய சுகம் எப்படி இருக்குன்னு. அவர் நம்முடைய வியாதியை எடுத்துக்கொண்டு அவருடைய சுகத்தையே நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 5:21 அது அப்படியே கொஞ்சம் மாத்தி பாவம் அறியாதவர் வியாதி இல்லாத அவரை வியாதியாக்கி நம்மை அவருடைய சுகத்தை தந்து விட்டார் என்று அங்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்போ அதை நம்ம பார்க்கணும், வார்த்தையிலே நாம் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு செய்யற தவறெல்லாம் என்ன? விசுவாசிங்களுக்கு ஏன் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்க விசுவாசத்தை விட்டு விடாதீங்கன்னு சொல்றாரு அங்க எபிரேயர் ஆக்கியன் 10ஆம் அதிகாரம் 34, 35 வருஷம். எப்படி விட்டு விடுறாங்க ஐயா? அவங்க கண்கள் எல்லாம் அந்த சுகத்தின் அறிகுறி மேலேயே இருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டா சந்தோஷப்படுறாங்க. அது விசுவாசம் இல்லைங்க. அது விசுவாசம் இல்ல. திரும்பவும் சொல்றேன், அது விசுவாசம் இல்ல. வேத வார்த்தை மாத்திரம் உன் கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். பரிகாரம் மாத்திரம் உன் கண்களை விட்டு பிரியாது இருக்கணும். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பிரதர். அந்த உற்சாகம், சந்தோஷம், அதுக்கு நன்றி, அதுக்கு அது விசுவாசமே அல்ல. ஏன்? அங்க உங்க விசுவாசம் உங்க ஐம்புலன் அறிவை சார்ந்ததா இருக்கிறது. உங்க விசுவாசம் இருக்க வேண்டியது தேவனுடைய வார்த்தை மாத்திரம். அப்படித்தானே ஆபிரகாம் இருந்தான். கன்சிடர் நாட் அப்படின்னா என்ன? அத பார்க்கல. சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போன பார்க்கல. வாக்கு பண்ணின வார்த்தையே என்ன? ஜாதிகளின் தகப்பன். இஸ் ஃபோக்கஸ் 100% on what God said. அதுதாங்க விசுவாசம். ஆபிரகாமை பின்பற்ற சொல்றாரு விசுவாச மார்க்கத்தா. அப்படிதானே? 4ஆம் அதிகாரம் ரோமர் 4:12 சொல்லுத பார்க்கிறோம். அது மாத்திரம் சொல்லல. கலாத்தியர்ல என்ன சொல்றாரு பாருங்க, 3:5 சொல்லிட்டு எப்படி விசுவாச கேள்வியினால்தான் பரிசுத்தான அப்போஸ் போல ஜஸ்ட் ஆஸ் ஆபிரகாம் பிலீவ். நம்ம எப்படி விசுவாசிக்கணுமா? ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தனோ அப்படிதான் நீங்களும் நானும் விசுவாசிக்கின்றோம். ஆனா நம்முடைய விசுவாசம் எல்லாம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதான்? கண்ணு எங்கதான் இருக்குது? அந்த சிம்டம் மேல இருக்குது. ஐயா, கண்ணு சிம்டம் மேல இருக்க வரைக்கும் விசுவாசம் வரலன்னு அர்த்தம். கண்ணு எங்க இருக்கணுமா? அவருடைய பரிகாரம் சொல்லுகிறதே அந்த வார்த்தையின் மேல இருக்க வேண்டும். அவர்தாமே என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமா. அதுதான் ஆதாரம். பரிகாரம் தான் எனக்கு ஆதாரம். தேவ வார்த்தை தான் என்னுடைய ஆதாரம். தேவ சித்தம் தான் என்னுடைய ஆதாரம். அவுட்வர்ட் மேனிஃபெஸ்டேஷன், வியாதி சுகமாகிறத அது ஆதாரம் அல்ல. ஆபிரகாம் அதனாலதான் அது ஆதாரம். ஐசக் பிறந்துட்டான். இப்போ அதுதான் எனக்கு ஆதாரம். அது மேலேயே அவன் கண்ணை வைக்கல. ஆண்டவர் ஐசக்க குடுறான்னா கொண்டாந்து கல்வாரியில வைக்க, அவனுடைய இதுல வைக்கிறான், பலிபீடத்துல. காரணம் என்ன? அவன் கண்கள் எல்லாம் அவரை சொன்னாரே அவர் செய்வாரு. அவர் சொன்னாரே அவர் செய்வாரு, செய்துட்டாரு. அது மேலேயே கண்ணை வச்சுட்டான். இத பார்த்துருந்தானா? ஆனா பாவி, இத்தனை ஆண்டு காத்திருந்து வாக்கு பண்ணி கொடுத்ததையே ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னு அதான் அவன் பார்க்கல. வார்த்தையே பார்க்கிறான் அந்த நேரத்திலும். அவன் கன்சிடர் நாட் சாராஸ் டெட்னஸ், அதாவது கற்பம் செத்து போனதையோ தன்னுடைய வயதையோ பார்க்கல. இப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறினதையும் பார்க்கல. ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் கடைசி வரைக்கும் அவன் பார்க்கிறான். நாம அப்படிதான். இம்ப்ரூவ்மெண்ட் மேல கண்ணு வைக்காதீங்க. அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப பேரு சுகத்தை பெற முடியல. ஏன்னா விசுவாசம் உன்னை எது மேலதான் இருக்குது? ஐம்புலன் அறிவுல தான் இருக்குது. வார்த்தையை மாத்த சார்ந்து இல்ல. வார்த்தையை மாத்திரம் சார்ந்து இருந்தா, எனக்கு ஆண்டவர் அதை கற்பித்தனால நான் சொல்றேன். பைல்ஸ்ல என் சரீரத்துல ஃபுல்லா அறிகுறி தான். ஏன்னா ஆண்டவர் அந்த நாட்கள்ல ஏபிசிடி சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்த நாட்கள் அது. சாட்சி சொல்ல வைத்தாருங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்ல வைத்தாரு. அப்போ என் கண்கள் என் வியாதியின் மேல இல்லாதபடி என் காதல கேட்ட காரியங்கள் எல்லாம் தேவ வார்த்தையின் மேல நான் வைத்திருந்தேன். அப்ப பாருங்க, அதுதான் விசுவாசம். அதே மாதிரிதான் நான் சொன்னேன்ல, பாண்டிச்சேரியில ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கும்போது
பாஸ்டர் கூப்பிட்டேன், ஜோம் பண்ணியாச்சு, சேஞ்சே இல்ல. ஓ, ஜோம் பண்ணிட்டாரு, சரியாகலையே. ஏன்? என் கண்ணு அங்க இல்ல, என் கண்ணெல்லாம் இங்க இருக்குது. ஆண்டவர் சொன்னார்ல, அவன் சுகமாவான்னு. அதுதானே பாக்குறேன், அதுதானே பாத்துக்கிட்டு இருக்கேன். சாட்சியும் சொல்லிட்டேன். ஏன் அங்க டாக்டர் பிராஸ்பர் என்ன ட்ரீட் பண்ணது சொல்றாரு, என்ன பிரதர் அவமானப்படுத்திட்டீங்கன்னு. நான் என்ன சொல்றேன், நீங்க பாக்குறது வேற, நான் பாக்குறது வேற. கண்கள் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்தா சுகம்னு ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. நான் விசுவாசம் சுகமாயிட்டேன், ஐயோ அத பார்த்து சொல்றது இல்லைங்க, சுகமாகிட்டேன் வார்த்தை சொல்றமான்னு சொல்றேன். அன்னைக்கு நான் சாட்சி சொன்னது சுகமான அறிகுறிகளை பார்த்து நான் சொல்லல. எதை பார்த்து சொன்ன? தேவ வார்த்தை மாத்திரம் பார்த்து சொன்ன. அவரை நோக்கி பார்த்தவர்கள், பரிகாரத்தை நோக்கி பார்த்தவர்கள், அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். வசனத்தை நோக்கி பார்த்தவர்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் வந்த பிறகு நான் சுகமாகிட்டேன் சந்தோஷப்பட்டு தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் சொல்ல மாட்டாங்க. எப்பதான் சொல்லுவாங்க? யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து சொல்றான், அப்படித்தானே? சோத்திர பலிகளை ஏறெடுப்பேன்னு. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கும் போது சூழ்நிலையில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆனால் இருதயத்துல ஒரு உறுதி, மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம். காரணம் தேவ வார்த்தை சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார். அதுதாங்க விசுவாசம். அந்த விசுவாசம் வரும்போதுதான் எந்தவித சந்தேகமே இல்லாமல் அந்த விசுவாசம். ஏன்? இது தேவ சித்தம், இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய சித்தம் நிறைவேறும், இது தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். அப்போ எங்க என் கண்களை பதியணும்? தேவ வார்த்தை மேல என் கண்கள் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைகளை கண்களுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். ஆனா இட்ஸ் ஹியூமன் டென்ட். எனக்கே வந்திருக்குங்க, இப்போ கூட அந்த சோதனை இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன்னு உங்களுக்கு சொல்ல வரல. ஆண்டவர் எனக்கு சொல்றது இப்ப எனக்கு அதை நினைப்பூட்டி கொண்டிருக்காரு. சில நேரங்களில விசேஷமா 2 நாளைக்கு முன்பாக எனக்கு கண்டினியூஸ் டயரியா. அப்போ இதெல்லாம் சுகத்தை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் என் கண்கள் எல்லாம் அங்க இருக்குது. இன்னைக்கு எத்தனை தடவை போச்சு, எப்படி போகுது? ஆண்டவர் திரும்ப திரும்ப அப்ப இதை எனக்கு நினைப்பூட்டுகிறார். அப்போ இன்னும் விசுவாசம் பூரணப்படல. அப்ப விசுவாசம் தேவ வார்த்தை மாத்திரம். எத்தனை தடவை டைரி ஆனது கணக்கு கிடையாது. வார்த்தை என்ன சொல்லுது? குணமானேன். தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட். அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சுகமாகிட்டு நான் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு என்ன சுகமாகிட்டான்னு சொல்றது இல்ல. எப்ப சொல்றது? மீன் வயிற்றுக்குள்ள யோனா சொல்றான். நோவா மழையும் பார்க்கல, ஊத்துகள் வந்து தண்ணீர் வந்த பிளட்டையும் பார்க்கல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து செஞ்சுட்டான். அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது தேவ வார்த்தையை மாற்றும் பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. லுக்கிங் unto God and God's word alone. நல்லா புரிஞ்சுக்கிங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால சில பேர் என்னோட பேசும்போது சொல்லியிருக்காங்க, என்ன பிரதர் ஒரு அறிகுறி கூட இல்ல. ஏன் அறிகுறிய பாக்குறீங்க? ஆண்டவர் சொன்னார்ல, அந்த வார்த்தையின்படி நீங்க ஜெபித்திட்டீங்கல்ல, ஜெபிக்கும் போதே சுகமாயிட்டேன்னு விசுவாசம் இல்ல. அப்ப அந்த வார்த்தையிலேயே நிலைத்திருங்க. ஹோல்ட் ஆன் டு யுவர் ஃபெய்த். எதை பார்த்தீர்களோ அதை அப்படியே உந்த பலனுக்கு ஏதுவான உங்க தைரியத்தை விட்டுவிடாதீங்க. சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா விட்டுடுவீங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா விட்டுவிடுவீங்க, குணமான அறிகுறிகளை பார்த்தா விட்டுடுவீங்க. பார்க்க வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான். நன்றாக அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதி இல்லாத அற்புத இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ நீங்க செலுத்தின கிரயம் மகா பெரியது ஆண்டவரே. சிலுவையில
நீங்க பட்ட காயங்களால நீங்க அடிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டீங்க. எங்களுக்கு சுகத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேலே வந்தது ஆண்டவரே. நீங்க விருப்பத்தோடு அவைகளை ஏற்றுக்கொண்டு உம்முடைய காயங்களால் எங்களை சுகமாக்கினீர். நீர்தாமே எங்களுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தீர். இந்த பரிகாரம் எங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எங்கள் காதுகளை, எங்கள் வாய்களை விட்டு, எண்ணங்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆண்டவரே, எங்க சூழ்நிலை என்ன சொல்லுது, நாங்க காண்கிற என்ன சொல்லுது, அதன் மேல எங்க கண்ணை வைக்காம, காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, நீங்க வைத்திருக்கிற திட்டம் அதுவாய் இருக்கிறபடியா நோக்கி பார்த்தவர்கள் நோக்கி பார்த்தவர்கள் அந்த பரிகாரத்தின் பதிலை பெற்று அந்த பரிகாரத்தில் வாழ்வார்கள் என்று சொன்னீர். அவ்வாறு நடந்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திற்கு இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ, சேஞ்ச் இருக்கோ இல்லையோ, தேவன் சொன்னால் நடந்து விட்டது என்று நன்றி சொல்லுகிற இடத்திற்கு வர செபிக்கிறேன் பிதாவே. இயேசுவின் மூலம் இந்த வேண்டுதலை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆண்டவரே, இந்த வேளையில இதை கேட்கிற யாராவது தங்கள் சரீரத்துல எந்த பகுதியில குறைவு இருந்தாலும், சுகத்திலோ மற்ற எந்த பகுதியிலும் ஒரு குறைவு இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே அந்த பரிகாரம் செலுத்தப்பட்ட ஒரே காரணத்தினாலே அந்த குறைகள் நீங்கி பரிபூரணம் பெறுவார்களாக. எந்த பகுதியில் குறை இருக்கிறதோ பரிகாரத்தை சார்ந்து அவர்கள் பரிபூரணம் பெறுவார்களாக, பரிபூரண சுகம் பெறுவார்களாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவ்வாறு நடந்து விட்டபடியா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சார்ந்து பரிகாரத்தை சார்ந்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ்